வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணம் குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரும் நீட் ஃபிசிக்ஸ் கிளாஸ்க்கு இனிதே வர்றதுக்கு நம்ம நீட் ஃபிசிக்ஸ் கிளாஸில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை ஃபுல்லாக வரிசையாக ஒவ்வொரு சம்மாக பார்த்துட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட் யூனிட், அதாவது நீட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட், சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் வித் சொல்யூஷன்ஸோட நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். சிங்கிள் ப்ராப்ளமாக தான் இருக்கும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம லெசனாக நடத்தும்போது அதற்குரிய பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட டைமென்ஷன் ஃபார்முலா, யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேரடியாக வீடியோ கொடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான மாடல், சரிங்களா? ஓகே, என்னென்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் L or mu naught epsilon naught as fundamental units, சரிங்களா? ஸோ 4 ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று L, இன்னொன்று R, இன்னொன்று எப்சிலான் நாட், இன்னொன்று மியூ நாட், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மியூ நாட் அண்ட் எப்சிலான் நாட் உங்களுக்கு தெரியும், பெர்மிட்டிவிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? Lன்றது என்ன? இண்டக்ஷன். Rன்றது ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த 4ஐயும் ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸாக வச்சுக்கிட்டு லென்த்தோட டைமென்ஷன் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஏன்னா லென்த்துனா மீட்டருன்றது நமக்கு அஃப்கோர்ஸ் நல்லா தெரியும், சரிங்களா? பட் அதை வந்து எம்மை வந்து, அதாவது மீட்டருன்றத ஃபண்டமெண்டல் யூனிட்டாக யூஸ் பண்ணாமல் இவங்க 4 பேரையும் வச்சு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸாக வந்து கேட்குறாங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீட் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்தில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நம்ம நடத்தினோம்னா நடத்திட்டே போகலாம், சரிங்களா? பட் யூடியூப்பில் நம்ம நடத்தும்போது நமக்கு கிடைக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி. அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த மாடல்ஸை ஃபுல்லாக, அந்த கான்செப்ட் ஃபுல்லாக கிளியர் பண்ணி இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த கான்செப்ட்ஸுவல் சம்மாக நடத்திட்டு இருக்கோம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அஃப்கோர்ஸ் நீங்கள் நீட் ஃபிசிக்ஸ் கிளாஸ், அதாவது நீட் ஃப்ரீ கிளாஸ்க்கு வரத்தான் போகிறீங்க, அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக நடத்த போகிறோம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? போலாமா? ஓகே. ஸோ நான் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சரியா? இப்போ நம்ம சம் போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். இப்போது இதை கொண்டு வர்றதுக்காக நான் முதல்ல யாரை கூப்பிட்டு வரேன்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஸ்பீட் இன்ட்டு டைம், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வந்து யூனிவர்சல் ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், சரிங்களா? ஸோ அங்கே டிஸ்டன்ஸ்ன்றது என்னது? லென்த்து தானே. அந்த லென்த்துக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு யூனிட், அதாவது டைமென்ஷன் ஃபார்முலாவை நம்ம கொண்டு வர போகிறோம், இவங்க 4 பேரை யூஸ் பண்ணி, சரியா? ரைட். அப்போ ஸ்பீடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும், என்ன? மீட்டர் பெர் செகண்ட், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது டைமென்ஷன் எழுதும்போது L/T வரும், ரைட்டா? இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம், ஓகே? இங்கே அவங்க என்ன இதை இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க? மியூ நாட்டையும் எப்சிலான் நாட்டையும் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கனால அதை வச்சு ஸ்பீட் ஃபார்முலா ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1/எப்சிலான் நாட் இன்டு மியூ நாட் இன்டு எப்சிலான் நாட், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட்? டைம் வந்து L/R, டைம் வந்து என்னது? L/R, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டைமுக்கும் வேறு யூனிட் இருக்குது, சரிங்களா? ஃபண்டமெண்டல் யூனிட் நம்ம செகண்ட் சொல்லுவோம், பட் இங்கே LR கொடுக்குறதுனால அதுக்கு ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் எடுத்துருக்கோம், டைம் இஸ் ஈக்குவல் டு L/R. அப்போ இதை ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஸ்டன்ஸ், அதாவது லென்த்துக்குரிய டைமென்ஷனை கொண்டு வர போகிறோம், சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், ரைட்டா? அப்போ டிஸ்டன்ஸ்ன்றது என்ன வச்சுக்கலாம்? Lன்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஸ்பீடு வந்து என்னது? 1/√1/μ நாட் இன்ட்டு எப்சிலான் நாட், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்ட்டு L/R எடுத்து, ரைட்டா? புரியுதா புரியலையா? அப்போ மேலேயும் ரூட் இருக்குதா அடிச்சுக்கோங்க, கீழேயும் ரூட் இருக்குதா வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரூட் போகிறேன், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்ட்டு L/R, இது அப்படியே இருக்குது, L/R⁻⁴, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நமக்கு என்ன தெரியும்? ரூட்டோட பவர் ஃபார்முலா என்ன? A⁴², சரியா? அப்போ ஒன்றுக்கு வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் சரி, கியூபிக்கல் ரூட் எடுத்தாலும் சரி, ஃபோர்த் ரூட் எது எடுத்தாலும் சரி ஒன்று தான் வரப்போகுது. ஸோ 1 விட்டுடலாம். அப்போ இதுக்கு என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட் இருக்கா? அப்போ இந்த பவர் ரூட்டை வந்து பவராக கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே என்ன வந்துடும்? 1/2 வந்துடும். இங்கே எப்சிலான் நாட் இன்ட்டு ⁻⁴, சாரி இன்ட்டுன்னு சொல்லிட்டேன், ⁻⁴ வந்துடும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்ட்டு L/R⁻⁻1. ஸோ இவங்க 2 பேரும் மேலே வரும்போது பவரோட சிம்பிள் என்ன ஆகும்? மாறும். பவரோட சிம்பிள் என்ன ஆகும்? மாறும். ஸோ L/R-1. இதுதான் என்னது? லென்த்துடைய, தட் இஸ் டிஸ்டன்ஸுடைய யூனிட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம நடத்துகிறது எல்லாமே கான்செப்சுவல். இதில் நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும்
நீங்கள் தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு நீட் ஃபிசிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தேவைப்படும். இந்த கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வர ப்ராப்ளத்தை இப்படின்றதுக்குள்ள சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சமம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.